வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிளகு பச்சை மிளகா காரத்தோட இன்றைக்கி ஒரு சிக்கன் சுக்கா பண்ணலாம். இந்த சிக்கன் சுக்கா நம்ம எதோட வேணும்னாலும் சேர்த்து சாப்பிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்தால் தான் இந்த சிக்கன் சுக்கா நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், சோம்பு சீரகத்தூள் 2 1 டீஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள். என்னோடய மிளகுத்தூள் காரம் இல்லாததுனால நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன், இல்லைனா 1 ஸ்பூனே போதும். எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து ஒரே ஒரு தடவை பரட்டிட்டு 500 கிராம் போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்ன துண்டாக வெட்டி இதோட சேர்க்குறேன். மசாலா தூளோட சிக்கனை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன் வேகட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமை விட கூட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். சிக்கன் வேகும்போது தண்ணி விடும். அந்த தண்ணி விடுற வரைக்கும் நம்ம அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். நம்ம சமைக்கும்போது தூள் உப்பு சேர்க்குறதுனா முன்னாலேயே மசாலாவோட உப்பையும் சேர்த்து கிளறி இருக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்கறதுனால இந்த கோழி தண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் உப்பு சேர்க்குறேன். போன்லெஸ் சிக்கனுங்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். இப்போ கோழி வெந்துருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் மூடி போட வேண்டாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், பொடிசாக வெட்டின வெங்காயம் 1 கப் அளவு, 4 இல்லை 5 பச்சை மிளகாய் முழுசாக கீர்னது, நல்லா நிறையா கருவேப்பிலை, எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பையும் மீடியம் ஃப்ளேமை விட கூட கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ மிளகுத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் செய்யும்போது இந்த இடத்துல டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் பச்சை மிளகாய் எல்லாமே நல்ல காரமானதாக இருந்தால் இப்போது மிளகுத்தூள் சேர்க்க வேண்டிய தேவை இருக்காது.
மசாலா எல்லாம் சிக்கனோடு சேர்ந்து கொஞ்சம் ட்ரையாக வர்ற வரைக்கும் வதக்கணும். சிக்கன் சுக்கா இந்த அளவுக்கு நல்லா செவந்து ட்ரையாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.